துணை முதல்வர் இப்போ தான் வந்திருக்காங்க. செயல்பாடு எப்படி இருக்குன்னு சொன்னால் அவர் என்ன செஞ்சுருக்கான்னு சொன்னால் அவர் செயல்பாடை பற்றி சொல்லலாம். இந்த மாதிரி அறிவிச்சார், இதை செய்கிறேன்னு சொன்னார், இதை செஞ்சு முடிச்சிட்டாரு, ஆனால் சில குறை இருக்குன்னு சொன்னால் அந்த குறையை பற்றி நான் எடுத்து சொல்லலாம். அவர் என்ன செயல்பாடுன்னா அவர் துணை முதல்வராக நியமிச்சிருக்காங்க. அவர் வந்து எல்லா பக்கம் துணை முதல்வராக இது பயணித்து கொண்டிருக்கிறார். என்ன செயல், என்ன அவருக்கு டார்கெட் கொடுத்துருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. அதனால் அவர் வந்து ஏற்கனவே வந்து அந்த குடும்பத்தில் ஒருத்தராக டாக்டர் கலைஞர் அவர்களின் பேரனாக, என்னுடைய முதல்வரின் மகனாக வலம் வந்து கொண்டிருக்கிறார். ஸோ அவருக்கு குறை நிறைய பற்றி நீ சொல்கிறதுக்கு என்ன செஞ்சுருக்கான்னு சொன்னால் அதுக்கு பற்றி நான் தான் பல முறை சொல்லிட்டேன். நான் வந்து எங்களுடைய இயக்கம் துவங்கியது முதல் நாங்கள் வந்து யார் வேணால் அரசியலுக்கு வரணும், அரசியலுக்கு வருவது வந்து ஒரு ஜனநாயக கடமை ஆற்றும் கடமை என்று நம்ம அரசியலுக்கு வரணும்னு சொல்லியிருக்கோம். அதனால் விஜய் வந்து அரசியலுக்கு வந்தது வரவேற்கத்தக்க ஒன்று நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதனால் கட்சி ஆரம்பித்த போது மக்களுக்காக சேவை செய்கின்ற அந்த எண்ணத்தோடு வருவதை வரவேற்கத்தான் செய்ய வேண்டும். கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏதாச்சும் ஒன்று கொள்கை அடிப்படையில் வந்து அவர் நான் விமர்சிக்க விரும்பலை. ஏன்னா இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, போக போக தான் தெரியும் அவருடைய கொள்கைகள் என்ன, மற்ற கட்சிகளை விட இவர் என்ன சிறப்பாக செயல்படுத்த போகிறார், என்ன திட்டங்கள் வைத்திருக்கிறார், இந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்த போகிறார் என்பதையெல்லாம் போக போக தான் தெரியும். இன்றைக்கி வந்து கட்சி ஆரம்பித்த உடனே நாளைக்கு வந்து இதெல்லாம் சாதிச்சிருவாருன்னு ஊடகங்கள் வந்து வளர்த்துட்ருக்கீங்க. அந்த ஊடகங்கள் வந்து இவர் செய்கிறாரு, என்ன நடக்கு என்னன்னு கேட்கறனால அரசியல் தலைவர் அவரை பற்றி பேச வேண்டியது வருது. அவராக வந்து பல கூட்டங்கள் நடத்தி அவர் பத்திரிகையாளரை சந்தித்து தான் என்ன செய்ய போகிறோம், மற்றவர்களை விட வேறு மாதிரி டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் நான் பண்ணுறது வந்து இதுவரை யாரும் கண்டிராத அளவில் ஆட்சி புரிய முடியும் என்று ஒரு அழுத்தமாக சொல்லுகின்ற நிலையிலே அது சரியா தவறா நம்ம சர்ச்சைக்கு. ஒரு அரசியல் இயக்கத்தை ஆரம்பித்த பிறகு யாராச்சும் வந்து தாக்கினாதான் அரசியல் நடத்த முடியும்ன்ற எண்ணத்தில் தான் எல்லாரும் பயணிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் மக்கள் பிரச்சனை எடுத்துரைத்து அவர் அரசியல் செய்யலாம் என்று நான் நினைக்கிறேன். ஒரு 6 மாச காலம் தேர்தலுக்கு முன்னாடி தான் தேர்தல் பணிகள்லாம் தொடர்ந்து செய்வாங்க. இப்போ ஆளுங்கட்சி 2 வருஷத்துக்கு முன்னாடியும் எதிர்கட்சி ஒரு 18 மாசத்துக்கு முன்னாடியும் தேர்தல் பணிகளை 2026 அந்த கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தான் அவங்க தேர்தல் ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களே சொல்றீங்க, நீங்க அவர் ஆரம்பிச்ச பிறகு ஆரம்பிக்கலையே, 18 மாசம் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டாங்கன்றீங்கல்ல. கட்சி அறிவிச்ச உடனே தேர்தல் பணிகள்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இல்லை, அங்கே ஒரு மாற்றம், அதாவது ஒரு வியூகம் வழக்கும் போது இப்போ வந்து எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு 15 நாள் 20 நாள் வந்துட போகிறாங்க. இருந்தாலும் இங்கே உறுப்பினர் சேர்க்கை ஒரு திட்டமாக வகுக்கப்பட்டு இங்கே ஒரு குழு அமைத்து ஹெச்ராஜா அவர்கள் தலைமையில் ஒரு குழு அமைத்து அந்த குழு சிறப்பாக செயல்படும் போது எங்களுக்கெல்லாம் வந்து ஒன்று தான், வருகின்ற அடுத்த 14 மாதத்தில் சிறப்பாக செயல்பட்டு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் அமர்த்த வேண்டும். இது வந்து விஜய் கட்சி ஆரம்பித்ததனால் ஏற்பட்டதல்ல, கட்சிக்குன்னு ஒரு பணி இருக்கிறது. நம்ம மக்களுக்காக எடுத்து சென்ற செய்தியை சிறப்பாக சென்றடைய செய்ய வேண்டும் என்று சொன்னால் பிரயாணம் இருக்கணும், பிரச்சாரம் இருக்கணும், அதுக்கெல்லாம் தயார்படுத்தி கொண்டு இருக்கின்றோம். அதனால் இந்த தயார் பண்ணுவது வந்து விஜய் கட்சி ஆரம்பித்ததால் இல்லை, அவங்க வியூகம் வச்சுருப்பாங்க, செயல்படுத்தும் போது அவர் ஆரம்பிச்சோன்னு பண்ணுற மாதிரி தெரியலாம். இல்லை இல்லை, தேர்ட் ஃப்ரெண்டுலாம் கிடையாது. இங்கே ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான், பாரதிய ஜனதா கட்சி த ஸ்ட்ராங் ஃப்ரெண்ட். அந்த ஃப்ரெண்டு வந்து ஆட்சி அமைக்கும் என்பது எனக்கு தெளிவாக எனக்கு தெரியுது. ஏற்கனவே வெற்றி பெற்ற இடத்துல வந்து பிரியங்கா அவர்கள் நிற்கிறாங்க. வெற்றி பெற்ற இடத்துல வந்து அவங்க திருப்பி அந்த வெற்றியை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்கலாம், அதான் சொல்கிறேன். ஆனால் அதனால் வந்து நம்முடைய பினராயி விஜயனை வந்து திடீர்னு பார்த்தா பிரியங்கா காந்தி வந்து பயங்கரவாதிகளோடு கூட்டணி வச்சிருக்கான்னு சொல்கிறாங்க. அது வந்து உடனடியாக எப்படின்னு சொல்லி உடனே மத்திய அரசுக்கு தெரிவிக்கிறது பினராயி விஜயனின் கடமை என்று நான் சொல்கிறேன். அவங்க காமராஜர் ஆட்சி வேணும்னு சொல்லலை. ஒரு நிமிஷம் அவர் பேசி ஒருவர் தான் சொன்னார், நீங்கள் எல்லாரும் பேசலான்னு சொல்கிறீங்க. அது நான் வந்து சற்று நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒருவர் பெருந்தலைவரின் ஆட்சியை பற்றி 1954 முதல் 1963 வரை சிறந்த ஆட்சியை தந்தவர் பெருந்தலைவர் என்று சொன்னார். அந்த பெருந்தலைவர் அந்த ஆட்சி கொடுக்கலன்னு உங்களால் சொல்ல முடியுமா? முடியாது. ஆக அப்பழுக்கற்ற ஒரு ஆட்சியை தந்து கொண்டிருப்பவர் இன்று அந்த பெருந்தலைவரை போல் அப்பழுக்கற்ற ஒரு ஆட்சியை மோடிஜி அவர்கள் தண்டு கொண்டிருக்கிறார் என்று இணைத்து பேசினார் ஒழிய அவர் காங்கிரஸாக தான் இருந்தார். ஆனால் காங்கிரஸ்காரங்களே அவர் மதிக்கலையே. அவரை தூக்கி எறிந்த கதமெல்லாம் அவங்களுக்கு தெரியும். இறக்கும் போது வேதனையுடன் இருந்தவர் பெருந்தலைவர் அவர்கள் காங்கிரஸ் கட்சியில். அண்ணாமலை அவர்கள் திரு அண்ணாமலை அவர்கள் மாநிலத்தில் வந்த பிறகு அவர்கள் என்ன வைத்திருக்கிறார் என்பது நான் சொல்ல முடியாது.
சார், நிறைய கட்சி தலைவர்கள் வந்து விஜய் சார் வந்து விமர்சனம் பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னா, இது ஒண்ணும் வந்து சினிமா மேடை கிடையாது, நீங்க வந்து இஷ்டத்துக்கு டயலாக் பேசுறது அவசியம் கிடையாது. நீங்க எப்படி சார் முன்னாடி பேசாமல் இருக்க சொல்லி நான் வந்து சொல்லணும் மாதிரி ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க சார், விஜய் வந்து நிறைய பேர் விமர்சனம் பண்றாங்க கட்சி தலைவர்களே. இது ஒன்றும் சினிமா கிடையாது, அரசியல் கட்சி கூட்டம், நீங்க வந்து சினிமாவில் வர டயலாக்லாம் சொல்லிட்டு போது வந்து மக்களை ஏமாற்ற முடியும் நிறைய பேர் விமர்சனம் இருக்கிறாங்க. அரசியலுக்கு யாராச்சும் வந்தாலும் சரி, எந்த ஒரு தொழில், நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்க, ஒரு சாதாரண ஒரு பேக்கரி நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா, இன்னொருத்தர் பேக்கரி ஆரம்பிக்கிறாருன்னா அந்த பேக்கரி ஆரம்பிக்கிற பற்றி குறை சொல்வது தான் இந்த பேக்கரி வச்சுருக்க சொல்லுவார். அதே போல் நீங்கள் எப்போ வந்து பொது வாழ்க்கைக்கு வந்துட்டீங்களோ, மக்கள் சேவைக்கு வந்துட்டீங்களோ, உங்கள் மீது கல்லடி படத்தான் செய்யும். அதை நீங்கள் எப்படி வந்து சமாளித்து கொண்டு போகிறீங்கன்னு அவருடைய திறமையை பொறுத்தது. அதனால் அவரை பற்றி குறை சொல்லக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. மக்கள் வந்து இப்போ வந்து அரசு மருத்துவமனை மட்டும்தான் வந்து சொல்கிறாங்க, சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்க மாட்டேங்குது, உள்ளே போனாலும் எங்களை அசிங்கப்படுத்துறாங்க. நீங்கள் இப்போ சொன்னீங்க இந்த மாதிரி நடத்துறது அவர் தான், ஆனால் இருந்தாலும் வந்து நடக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க. ஆனால் இது வரைக்கும் இன்னும் நிறைய மக்கள் வந்து அதில் அடிபட்டும் குறைப்பட்டும் மனநல பாதிக்கப்பட்டு தான் இருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது இது எதை சுட்டி காட்டுதுன்னா, தனியார் மருத்துவமனைக்கு ஈக்குவலாக நம்ம வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸை உருவாக்கணுன்றது கருத்து செல்ல தெளிவாக தெரியுது. ஏன்னா இப்போ வந்து நான் நேற்று கூட கேட்டுட்டு இருந்தேன், ஸ்கேனிங், எம்ஆர்ஐ இதெல்லாமே சில சமயம் 2 மாத காலம் வெயிட் பண்ண வேண்டிய சூழல் வந்து அரசு மருத்துவமனையில் இருக்குன்றாங்க. அதுக்கு வந்து பதில் சொல்ல வேண்டியது வந்து அண்ணன் மா சுப்பிரமணியன் அவர்கள் தான். ஆனால் அந்த நிலைமை வராமல் எப்படி வந்து தனியார் மருத்துவரை நம்பி மக்கள் செல்கிறார்களோ அந்த நிலைமை அரசு மருத்துவமனைக்கு உருவாக வேண்டும் என்று நினைப்பவன் நான். அது அப்படி இருந்தால் தான் நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். திராவிடத்தை அசைக்க முடியாதுன்னு அவர் சொன்னார், தமிழன் அசைக்க முடியாதுன்னு அவர் சொல்ல. அவரே கன்ஃபியூஷனில் இருக்கார். திராவிடம் என்ன தமிழன் என்னன்னு அவருக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் முதல்ல அரசியல் நாகரிகத்துடன் பேச வேண்டும் யாராக இருந்தாலும். அதாவது இந்த வார்த்தைகள்லாம் பார்க்கும்போது வருங்காலத்தில் உள்ள இளைஞர்கள் இப்படி பேசினா தான் அரசியல் பண்ண முடியும், இந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்தா நல்லா இருக்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா. எப்படி வந்து நமது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எடப்பாடி அவர்கள் என்ன எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் ஒரு தமிழகத்தை ஆண்ட ஒரு முதல்வராக இருப்பவரை கற்பாம்பூச்சி போலன்றாங்க. இது வந்து செட்டிங் a wrong example a president to the people of the state and the country. அரசியல் வந்து நாகரிகமாக இருக்கணும். இதே வந்து பெருந்தலைவர் வந்து கலைஞர் அவர்களும் சரி, எம்ஜிஆர் அவர்களும் சரி ஒரே மேடையில் அமர்ந்திருக்கும் போது எதிரும் புதிருமாக இருந்தபோதே நல்ல அளவலாவி சிரித்து பேசி கொண்டிருந்த காட்சியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அரசியல் நாகரிகத்தை கடைபிடிக்க வேண்டிய கருத்து ஒன்று இருக்கிறது. அதனால் ஒருவரை பற்றி சொல்வது, தாக்குவது இதெல்லாம் வந்து தவறு நான் நினைக்கிறேன். அரசியல் ரீதியாக அவங்க தாக்கிக்க வேண்டியது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.